ஹாய் guys, நம்ம தமிழ் மெமரி அடிச்ச வின்னர் சகால எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அடுத்த ஊரா? இங்க வந்தாங்கல்ல இவங்க ஊரு. அது போர்க்கப்பல். சீக்கிரம் போய் கவர்மெண்ட்ட சொல்லு. என்ன கிட்ட வரட்டும், என்னன்னு பாப்போம். அது ஆஸ்கலாடோட கப்பல் தான். இத்தனை ஊர் அழிச்சு ஒரு ஊர் வாவு. ஒரு வழியே நம்ம ஊருக்கு வந்துட்டோம். அது என்னவோ உண்மைதான். எங்கேயாவது மனுஷன்லாம் இருப்பீங்களா? இன்னும் நீ சாகாம இருக்கிறது அதிசயம் பியோ. அவங்க இடம் தானே இருப்பாங்க. இந்த முறை நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கோம். ஓ, இந்த பசங்களா இன்னுமா இவனுங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானுங்க? ஆடுங்களை நல்லா கொழுகொழுன்னு ஆக்கிறதுக்கு தான் இதெல்லாம். எப்பவும் போல கோர்மு சிடுமூஞ்சியா தான் இருக்கான் போல இருக்கு. அவனை மாத்த முடியாது. ஓ, இன்னும் அந்த ஃபைட் இருக்கு. என்னுடைய இறங்குனது மக்களே, நடக்கும். இந்த வருஷம் உங்க கடின உழைப்புக்கு நன்றி. இந்த குளிர்காலத்துல எல்லாரும் இங்க சந்தோஷமா இருங்க. எவ்வளவு புதையல் கொண்டு வந்திருக்காங்க. பிராங்க்ஸ் நிலத்துல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஸ்கலாட். இந்த வருஷம் சிலர் உயிரை விட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிஜமாவா? மறுபடியும் பொது மாலுமிகள் வேணும்னு தேடுவாங்க போல. நான் இப்பவே தயாரா தங்கத்தை இருக்கேன். வச்சு என்ன பண்றது? நான் கடலுக்கு போனா ஆஸ்கலாடோட கடலுக்கு போவேன். இங்க பாரு, போனா நீ 3 நாள்ல பணமாயிடுவ. சொல்லிட்டு நீயே செஞ்சிருக்க. ஏய் நின்னுடா. மன்னிப்பு கேளு. ஓய், அது மிருகமடா. பார்வைக்கே பதறானுங்க. யார் அந்த பையன்? என்ன பிரச்சனை அவனுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்குள்ளே வராங்க. அவங்க ஊர் இல்ல இது. இப்பதான் இவன் வரான். ஓ, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் சரி அவருக்கு. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பொண்ணா அது? எப்படி பாத்தீங்களா கௌரம்? இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் பேராசையே இல்லையே. இது எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். கேட்க போறியா இல்லையா? கேட்டுக்கோ. உங்க ஆள்ல ஒருத்தனுக்கு ஒரு நாள் சோறு போறதுக்கு 1.25 வெள்ளி நாணயம் ஆகும். புரியுதா உனக்கு? ஓ ஆளுங்க மொத்தம் 97 பேர் இருக்காங்க. அப்ப மொத்தமா 121 வெள்ளி நாணயம் வேணும். எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு. இந்த வருஷம் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. தினமும் மாமிசம் தின்னணும்னா காசாகத்தான் செய்யும். மதுக்கு தனி செலவு உண்டு. இதை தவிர தங்குற செலவு, விறகு செலவுன்னு இருக்கு. கோல்டு எல்லாம் வாங்கி பண்ணலாம். கவலைப்படுறத விடுறீங்களா? இந்த வருஷம் நிறைய சம்பாதிச்சிட்டோம். நிறைய உணவும் மதுவும் கொடுங்க. எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கறேன். பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. இத கேட்கத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நானே உனக்கு தரேன். போய் அந்த மதுவை எடுத்துட்டு வா. நல்ல நாட்டு சரக்கு. போய் கொண்டு வா. 1 2 3. என்ன ஒரு கௌரவ்? செழிப்பாகுது. காசு மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசையா? யாருக்குதான் காசு மேல ஆசை இல்ல? காசுதான் எல்லாம். அத பார்க்கும் போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய், ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போய் மதுவை கொண்டு வா. சரி. எந்த வேலையும் செய்யாம சோம்பேறி மாதிரி இருக்கா? அந்த அடிமை பொண்ணோட பேரு ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஹார்டோலாண்டா? அது நார்வேல ஒரு பகுதியோட பேரு. இப்பதான் விலைக்கு வாங்கின. அவ ஒரு நிலப்பிரபுவோட பொண்ணு. குடும்பம் போர்ல தோத்துருச்சு. மொத்தமா எல்லாமும் அழிஞ்சிருச்சு. அழகான பொண்ணுன்னு அதிக வேலை கொடுத்து வாங்கின. ஆனா வேலையில ரொம்ப சோம்பேறி. என்ன பண்றது? பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்லாம் திமிரா இருப்பாங்க. பிரோஜனமே இல்ல. அப்புறம் ஒரு விஷயம் மாமா, ஆ? உங்களால எனக்கு சாட்சியா இருக்க முடியுமா? மாமனா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு ஒரு சின்ன சண்டை இருக்கு. சண்டையா? அப்புறம் சோம்பேறியா இருக்கிறது உங்க அடிமையோட தப்பு கிடையாது. உங்களுக்கு அவளை சரியா பயன்படுத்திக்க தெரியல, அவ்வளவுதான். என்ன சொன்ன? சரியான அணுகுமுறை இருந்தா யார வேணும்னாலும் நம்மளால சரியா பயன்படுத்திக்க முடியும்.
நீ அடிமை ஏதாவது வச்சுருக்கிறன்ற. இந்த சண்டை நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னு பார்க்க போங்க. விடாதீங்க, அப்படிதான் தலைவரே, தாக்குங்க. அப்படிதான் அடிங்க. இதுவன் தோத்தனா இன்னும் கிட்டர் கேள்வி பண்ணுவாங்களே. ஓடினோட பெயரால தோர்ஃபின் ஆஸ்கலாட் 2 பேருக்கும் சண்டை நடக்க போகுது. ஒவ்வொருத்தரோட ஆயுதத்தையும் எடுங்க. நேர்மையா 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா உங்க ஆன்மா நேர சொர்க்கத்துக்கு போகும். நீங்க மரணம் இல்ல அமரர் ஆயிடுவீங்க. நிஜமாவா? அந்த பையன் ஆஸ்கலாட கூட வந்த பையனாச்சு. அப்போ என்ன மாதிரியான ஆளை தன் கூட கூட்டிட்டு போவாரா? ரொம்ப அழகா இருக்கான்ல அந்த பையன். என்ன ஆஸ்கலாட் கிட்ட பணம் அதிகமா இருக்கு, அவர் பலசாலியும் கூட. தோர்ஃபின் அவங்க அப்பாவுக்காக பழி தீர்க்கறதுக்கு தான் இந்த சண்டையில இறங்கி இருக்கா. அப்படியா? யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல. எதுவும் இல்ல. அப்போ ஆரம்பிக்கலாம். கத்தி மட்டும் மாறல, அது வச்சுதான் ஃபைட்டுக்கு வரான். தோர்ஃபின் ரொம்ப பிடிவாதக்காரன். கத்தி. ஆமா, நீ ரொம்ப உயரமாயிட்டியே. இப்போ உனக்கு வயசு என்ன ஆகுது? பல வருஷமா கூட இருந்தா. உன்னை நான் முதல்ல பார்த்தப்போ இவ்வளோண்டு தான் இருந்தேன். சண்டைக்கு வந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே தாக்குறான். யார் பேசுனா பேசிக்கிட்டு இருக்கல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? தள்ளி போடா. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு தீரு போட்டானா விட இம்ப்ரூவ்மெண்ட். அவனை அவ்வளவு தூரம் பறக்க விட்டுட்டாரு. தூக்கி போடல. தோர்ஃபினா தான் பின்னாடி போனான். கையில கத்தி வச்சிருக்கிறவனுக்கு பக்கத்துல இருந்தா அவனுக்கு சாதகமாயிடும் தெரியும். இப்ப அவன் பலசாலி ஆயிட்டான். இவன் வேற கழுத்திலே தான் குறியா இருப்பான். தோற்று கைப்பிடியில வச்சாயா குறி. பயங்கரம். கத்தி கீழே விட வச்சான்ல. ஜெயிச்சிடும். என்னடா அதுக்குள்ள? ஏய் தோர்ஃபின், உங்க அப்பா இருக்கார்ல, அவரோட பேர் என்ன? விருப்பேத்துறான். ஏதோ வெறியாத்தா. தோ- தோ- தோர்ஸ்டா. தோர்ஸ்டா. தோர்ஸ். ஆமால, வயசாகுதுல்ல, அதான் ஞாபக மருதி அதிகமாயிடுச்சு. உன் கவனத்தை மாத்த பாக்குறான். இத பாரு, எனக்கு புரியுது. நீ திடீர்னு வந்து attack பழிவாங்குற பண்ணிட்டு வெறியோட போறான். தான் இருக்க. ஆனா இப்போ இத உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. நான் நிறைய பேரை கொன்னிருக்கேன்னு உனக்கே தெரியும். அதனால உங்க அப்பாவை எனக்கு ஞாபகம் இல்ல. நிஜமாவே உங்க அப்பாவை நான் தான் கொன்னனா? அவரோட ஆளேலன்ற எனக்கு மாதிரி சரியா பேசணும். ஞாபகம் வர மாட்டேங்குது. தோர்ஸை எப்படி கொலை பண்ண? உனக்கு நான் எப்படி அவரை கொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? சூழ்ச்சி. ஒருவேளை நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? யோசிச்சு பாரு. இவனை டைவர்ட் சண்டை பண்றதுக்கு எதுவும் இல்ல. போட்டுனாதானே உனக்கு ஞாபகம் இருக்கும். நீ நேர்மையா சண்டை போட்டிருந்தானா எங்க அப்பா தோத்திருக்க மாட்டாரு. அந்த சண்டை நடக்கும்போது நீ ஆனா இவன் வெறும் அம்புதான். ஏவி விட்டவனே இன்னும் கண்டுபிடிக்கல. நீ என்ன பணைய கைதியா வச்சிருந்த. ஆமா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக முட்டாள் மாதிரி தான் வாழை கீழே போட்டான்ல. நச்ச மாதிரி ஆயிடுச்சு. கோவத்துல மைண்ட் இதா இருக்காது. பண்ணதே அதுக்கு தான். இப்போ என்ன பண்ண அவன்? இதுல தாண்டா நீ வீக்கா இருக்கன்னு அப்படிலாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உனக்கு பயிற்சி இன்னும் பத்தாது தம்பி. புரிஞ்சுதுடா நீ என்ன பண்றன்னு. வர கோவத்துக்கு
கோவத்தை மட்டும் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான். பியோன் போய் அவளை தூக்கு. சரி. பசிக்குது. அப்புறம் மாமா, மாமிசம் தயாரா இருக்கா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நல்ல காரசாரமா கொண்டு வர சொல்லுங்க. இவன் இன்ச்சா அவனை செதுக்குறான், அது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். பயங்கர குளிரு. ஏய், கப்பல காவல் காக்கல. இப்பதான் வெளில வந்தேன். தோர்ஃபின் பாத்துக்கிறேன், நான் அதான் விட்டுட்டு வந்தேன். தோத்துட்டால, அதனாலதான் அவன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான் போல. அவன் எப்பவுமே அப்படிதான். அங்க தனியா உட்கார்றது அவனுக்கு பிடிக்கும். அது ஒரு காலத்துல அவங்க அப்பா கப்பல்ல கொஞ்ச நேரம் அவங்க தனியா இருந்தா எல்லாம் சரியாயிடும். ஆனா இப்ப பரவாயில்ல. நல்லாதான் இருக்கு. ஆஸ்கலோட் ஐயா, இன்னைக்கு சண்டை ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. என்ன நிஜமாவா? கடைசியில அவனை நீங்க தூக்கி போட்டீங்கல்ல, எப்படி பண்ணீங்க? அத சண்டையே போடல. பார்க்க இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன விஷயம், அந்த பையன் உங்க கூடவே இருக்கிறது பரவாயில்லையா? நீங்க தூங்கும் போது அவன் உங்களை தாக்கிட்டா? அவனால அப்படி எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் நேர்மையான அதை பண்ண மாட்டான். என்ன சொல்றீங்க நீங்க? அவனும் ஒரு பெரிய வீரன் தான், தெரியும். கோலை இல்லை. நேர்மையா சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் அவன் வெற்றின்னு ஒத்துப்பான். சாகும் போதும் தலை நிமிந்து பெருமையோட நிக்கணும்னு நினைக்கிறவன் அவன். மறுபடியும் நீதானா ஹோர்டா? ஏன் தான் இப்படி இருக்க? சீக்கிரம் சுத்தம் பண்ணு. நீ ஒன்னும் பணக்காரி இல்ல, வேலைக்காரி, புரியுதா? எப்ப பார்த்தாலும் உன்னால தொல்லதான். எழுந்து சுத்தம் பண்ணு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. மானம் போய் வாழ்றதை விட சாகிறது மேல். என்னால இப்படி வாழ முடியாது. கொடுமை. ஒருவேளை தோருக்கு இவ ஃப்ரெண்ட் ஆயிடுவாளோன்னு என்னாச்சு? தோணுது. நான் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, நீ எதுவும் சொல்லல. அங்க கொஞ்சம் பாரு, எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு பாரு. நீ ஒரு அடிமை, எப்பவும் மறக்காத, புரியுதா? பணத்துக்கு அடிமையானவன் சாட்டைய கையில எடுக்கிறான். பணத்துக்கு விலைக்கு வாங்கின அடிமைய சாட்டையால அடிக்கிறான். அவன் அடிமைங்கிறது எப்ப புரிஞ்சுப்பானோ? எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையா தான் இருக்காங்க. வெஜ்ஜன்ஸ்க்கு அடிமையாகிறான். வருத்தமா இருக்கா? அப்பா, அட, சரியான அழுமூஞ்சி பையனா இருக்கியே நீ. ஓ, இந்த 1000க்கு டப்பிங் கொடுக்கும்போது தான் ஒரு மாதிரி. ரொம்ப வலிக்குதா உனக்கு? உனக்கு பழி வாங்கணுமா? இதோ பார், நீ என்னோட பையன். பழி வாங்கறதெல்லாம் வேண்டான்னு சொன்னா நீ கேட்க போறதில்ல. இதான் உன்கிட்ட பிரச்சனை. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீயா புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும் போல இருக்கு. நான் சொன்னேன்ல, உனக்கு எதிரிகள்னு யாரும் கிடையாது. யாருக்குமே எதிரிகள்னு கிடையாதுப்பா. ஒரு உண்மையான வீரனுக்கு வாள் தேவையில்லை. என்ன ஆயிருக்கும்?
அது இன்னசென்ட்ரா? அது முதலாளி சாப்பாடு கொடுக்க சொன்னாரு, அதனாலதான் நான் உனக்காக கொண்டு வந்தேன். ஆமா, நீயும் ஒரு அடிமை தானா? ஆ இல்ல, இங்க வெளியில தனியா உட்கார்ந்து சாப்பிடுறியே. நான் ஒரு வீரன். உன்ன மாதிரி இல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை என்னால சாப்பிட முடியும். நிஜமாவா? ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீயும் என்ன மாதிரி ஒரு அடிமை தானே தோணுது. அதான் உண்மை. ச்சே, ஒரு அடிமைனா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கோரமை விட்டு ஓடி போயிருப்பேன். துரத்திட்டு வர எல்லாரையும் கொண்டு இருப்பேன். கொல்றதா? என்னால கொல்ல முடியாது. அப்ப வாழ்க்கை போற அடிமையா தான் இருக்கணும். அது உன்னுடைய விருப்பம். பெரிய மனுஷன் மாதிரி பேசுறியாடா? நான் ஓடினா, எவ்வளவு தூரம் ஓடினாலும், கடலுக்கு அந்த பக்கம் கூட நான் ஓடினாலும் அங்க என்ன இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவும் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனாலும் எல்லாம் ஒண்ணுதான், யுத்தமோ அடிமை வாழ்க்கையும். வாங்க. மேற்கு மூலையில கடலை தாண்டி போனா வின்லாண்டுன்னு ஒரு நிலம் இருக்கு. அங்க கதகதப்பா பசுமையாவும் செழிப்பா இருக்கும், அமைதியாவும் இருக்கும். அங்க அடிமைகளும் கிடையாது. போர் யுத்தங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. நீ அங்க போயிடு. வலி உன்னை யாரும் தேடி வர மாட்டாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறியா? ஈஸியாக சொல்கிற. இப்போ ஏதோ பக்கத்து ஊர் மாதிரி எங்கே இருக்குன்னு தேடணும். இல்லை இப்போ இவன் ஊர் அதான், எங்கள் அப்பா இவனுக்கு இருந்த ஊர் அது விளையாண்டு அதுதான். அது ஐஸ்லாண்ட். அங்கேயும் சண்டை ஃபைட் எதுவுமே இல்லை, நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களே அங்கே போகணுன்றது தானே ஆசை. டென்மார்க் முழுக்க எல்லா இனத்திலையும் சிறந்த வீரர்கள் ஒன்று கூடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யோம்ஸ் வைக்கிங் படைகள் வேகமா வந்துகிட்டு இருக்கு அவங்களோட சேர்றதுக்காக. நடக்க போற பிரச்சாரத்துக்கு தேவையானதெல்லாம் இவன் தாண்டா உனக்கு வில்லன். எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு. நேரம் வந்தாச்சு. அரசரோட சக்தி என்னங்கிறத ஆங்கிலேயர்களுக்கு நாம காட்டியே ஆகணும். அப்படியே உத்தரவு அரசே. இங்கிலாந்த கைப்பற்ற எல்லா முயற்சிகளையும் முழு மூச்சோட நாங்க செயல்படுத்துவோம். இந்த கன்யூட் எங்க போனா? அவனும் இங்கதானே இருக்கான். ஆமா, இளவரசர் ஏற்கனவே ஈலிங்க்கு வந்துட்டாரு, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அரசே, உறுதியா தான் இருக்கீங்களா? மனச மாத்திக்க மாட்டீங்களா? ராக்நாத், சும்மா இரு. கன்யூட் இளவரசர் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்புறம் அரியணையில அவன் தான் உட்காரணும். தன் சகோதரன் ஹரால்டு கிட்ட அவன் தோக்க கூடாதுன்னா அவனுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்தே ஆகணும். ஆனா அரசே, போர்க்களத்துல அனுபவமே இல்லையே. அனுபவம் இல்லாம அவரால் என்ன பண்ண முடியும்? ராக்னர், கன்யூட்டோட பாதுகாப்புல எனக்கு அக்கறை இருக்கு. ஆனா நாம எல்லாரும் வைக்கிங் தலைவர்கள். நாம தான் போர்க்களத்துல மக்களை வழி நடத்தணும். நாளைக்கு நாம கிளம்புறோம்.
அப்பா போனதுனால பையனையும் கூப்பிட்டுக்காங்களோன்னு டவுட்டாக கிபி இருக்கு. 1013 கோடை காலம் டென்மார்க் அதான் வைக்கிங் தோசை படைகள் தலை இங்கே வந்துச்சானே தெரில. அரசரோட வழிகாட்டுதல் படி இங்கிலாந்தோட ஆம்பர் நதியிலிருந்து ஆரம்பிக்கிற வடக்கு பகுதியை கைப்பற்றினாங்க. கெய்ன்ஸ்போர்க் பகுதியில 5 முக்கியமான நகரங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. முக்கிய படை அதிவேகமா தெற்கு பகுதியை நோக்கி போயிட்டே இருந்தாங்க. எல்லா பகுதியையும் ஆக்கிரமிச்சு தொடர்ந்து முன்னேறிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களோட முன்னேற்றம் தற்காலிகமா லண்டன்ல இருக்கிற வணிக நகரத்துல வந்து அது நின்னது. கிபி 1013 குளிர்காலம் லண்டன். ஊர்வலம் தான். ஓ யாரா அவன்? ஒரு வீஸ்கே 10 தலை போகுது. என்ன ஆச்சு? தெல்லிருந்தா வாங்கடா. இந்த போர் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த எபிசோட் நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஆனால் வர வர ஆஸ்கலாண்டை பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னே எனக்கு புரியல. ஏன்னா அவன் செய்கிறது பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காகவே தான் பண்ணுறான் ஒன்று ஒன்று. இப்போ கூட அவங்க அப்பா நான் மறந்துட்டேன், அவர் எப்படி கொண்டாந்து கூட தெரில அப்படின்னு சொல்கிறப்போ அவனுக்கு அது கோவம் வரும். அந்த கோவத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணுறானா இல்லை வந்து வெடிச்சு செதறானான்னு பார்த்தான். அதேமாதிரி வெடிச்சு செதறிட்டான். அப்போ நீ இன்னும் வந்து தயாராகலை அப்படின்றத அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டே இருக்கான். நீ ஒரு முறையும் ஃபைட் பண்ணுறப்பையும் நீ என்னென்ன தப்பு பண்ணுறன்றத உனக்கு தெரிவிச்சுட்டே இருக்கான். இதில் நீ வீக்காக இருக்க, அதில் நீ வீக்காக இருக்க, இது ஸ்ட்ராங் ஆகணும், அது ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கான். அது அந்த பையனுக்கு புரியுதா என்னன்னு தெரியல தோற்பினுக்கு. ஸோ வந்து அதே மாதிரி நான் வெறும் அம்பு தான், என்னை ஏவி விட்டது இன்னொருத்தன். அவன் சொன்னான் நான் வந்து கூலிகாலு, நான் வேலை செஞ்சுருக்கேன். பட் உங்கள் அப்பாவை கொல்ல சொன்னது வச்சது வந்து இன்னொருத்தன். அவனே நீ இன்னும் கண்டுபிடிக்கல. இவன் தான் மெயின் ஆளுன்னு நினச்சி நீ இன்னும் இவன் கூடயே தான் ஃபைட் போட்டுட்ருக்க. அதுவும் அவன் சொல்லாமல் சொன்னான். அன்றைக்கி என்ன நடந்துச்சு, நான் எப்படி கொண்டேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது. டேய் நான் கிடையாதுடா, உனக்கு இன்னொருத்தன் இருக்காண்டா, நான் வெறும் அம்புதாளான்னு சொன்ன மாதிரி இருந்தது. நீ இன்னும் நிதானமாகலை, நீ இன்னும் கண்டுபிடிக்கவே ட்ரை பண்ணல. எதுக்காக நான் கொன்னேன் உங்கள் அப்பாவை, என்ன விஷயம், இதுக்காக போய் எங்கள் அப்பா அவன் ஏன் பண்ணான் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தாதான் யார் அப்போ உனக்கு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி அவங்கள தேட ஆரம்பிப்பான். ஸோ இவனை கொன்னாலும் நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து முடிஞ்சிச்சானா இல்லை, அவனுக்கு நீ போகணும். அதுக்கு தயார்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமாம். ஸோ நீ என்ன வீழ்த்துற அளவுக்கு இருந்தால் தான் நீ அவங்ககிட்ட நெருங்க முடியும்னு சொல்கிறதுக்காகவே இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாரோட உணர்வையும் புரிஞ்சுக்கும். அந்த பொண்ணு சைடு கூட அதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ணுற எல்லாம் தெரியுது. பட் அவன் எடுத்துக்கிற வந்து இந்த கொள்ளையடிக்கிறது இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்னவோ அப்படி ஃபீல் ஆகுது. பட் மனசார பார்த்தா ரொம்ப நல்லவனாக தான் ஃபீல் ஆகுது. இதான் இருக்கான். பட் அது வந்து அந்த காலத்தில் அது வந்து இயல்பு தான். இன்னொரு ஊரை அடித்து பண்ணுறது தானே. இப்போ நம்ம மிருகமாக இருந்து மனுஷனாகணுன்றோம். அப்போ அதுதான் வேட்டையாடி தான் வந்து நம்ம வாழ முடியுன்ற மாதிரி தான். குளிர்காலத்துக்குள்ளே நம்ம என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வந்து ஒரு எறும்பு கூட்டம் மாதிரி தான் அது. அது வந்து அப்படி தான் வெயில் காலத்தில் எல்லாத்தையும் வேட்டையாடி குளிர்காலத்தில் வெளியே வர கூட்டுக்குள்ளே போய் அது என்ன ஃபுட்டு இருக்கோ அது பண்ணிக்கும். ஸோ அந்த வாழ்க்கை முறையை தான் இவங்க இருந்திருக்காங்க. அது வேறு வழியே இல்லை, அப்படி தான் இருக்கணுன்றது இது. பட் பர்சனலாக அவனை பார்க்குறப்போ அவன் எனக்கு நல்லவனாக தான் தெரியணும். அது ஒன்றும் அவ்வளோ கேடு கேட்டவனா அப்படி எனக்கு ஃபீல் ஆகலை. வேட்டையாடுறான், தன்னோட ஊருக்கு வந்து செட்டில் ஆகி இது பண்ணுறான். அப்படி தான் இருக்குது. அப்படி தான் அது அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அந்த வேலை இருக்கான். அதில் இவங்க அப்பா வந்து கொலை சொன்னது இன்னொருத்தன், இவன் கொலை பண்ணியிருக்கான். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை தோற்பி எனக்கு புரியணும். அதேமாதிரி நிறைய விஷயமும் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்ல, அவனால் முடியல, அவள் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பயத்தில் அவள் வந்து அடிமையாகிறாள். அதேமாதிரி நீ அடிமை தான். எதுக்கு அடிமைனா வெஞ்சன்ஸில் அடிமையாகிற. அவ்வளோதான். 2 பேருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. பயத்தில் இருக்கிறா, நீ வெஞ்சன்ஸில் இருக்கிற. ஆக மொத்தம் 2 பேரும் அப்படியே அடங்கி இருக்கீங்க. அது வெடிச்சு நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணுற, பட் நீ அதுலேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து தோற்பியோட ஸ்கில் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. எங்கெங்கே அட்டாக் பண்ணோம், எது இதில் இதுன்ட்டு பார்க்குறான். பட் வந்து அதே மாதிரி நம்மளோட வீக்னஸும் என்னன்றது ஆப்போனண்ட் நம்மளுக்கு காட்டிகிட்டே இருக்கு. அதையும் பார்க்குறேன். நீ அவனோட வீக்னஸ் வந்து கரெக்டாக கத்தியில் கத்தி வச்சு தான் விளையாடுற. கரெக்டாக கை குறி வச்சு அது வேறு லெவல். அது டெக்னிக். அதெல்லாம் எப்படி யோசிச்சான்னு தெரியல. எல்லாத்தையும் இன்ச்சாக நோட் பண்ணுறான்றது புரியுது. ஒரு ஃபைட்லேயும் அவனை நோட் பண்ணுறான். பட் ஆனால் அது பத்தாது, இன்னும் வேணுன்றது தான். இப்போதைக்கு வந்து தடுக்கிறது, அவன்கிட்ட வந்து கிட்ட நெருங்கிடக்கூடாது, ஏன்னா என்னோட ஆயுதம் சின்னதுன்றதில் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கான். பட் பர்சனலாக உன்னோட எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணணும். நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். எதுக்குமே நீ வந்து திசை திரும்பிடக்கூடாது. நேர் ஒரே இதுவாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து முழுசாக நீ வந்து இதுவாக முடியும். வெறும் பவர் மட்டும் வந்துட்டு ஆகிடாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. உன்னோட செவி, உன்னுடைய கண்,
உன்னோட எண்ணம் எல்லாமே வந்து நேராக இருக்கணுன்றது தான் அது காட்டுது. ஸோ அது வர்றப்போ பயங்கரமாக ஸ்ட்ராங் அவங்க. இது அவன் வாயிலேருந்து அது வந்துட்டே தான் இருக்கு. அவன் கோலை கிடையாது, வீரன்றது அதுதான், நேர்மையாக நிற்கிறான். பட் வந்து அந்த வியூவெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னா வேற லெவலில் வருவான். அதான் சொன்னேன், அவனுக்காக இவனை தயார்படுத்திட்டு இருக்கான். அது மாதிரி தான் நடக்குது. அந்த வின்லேண்ட் சகா நான் சொன்னது வந்து ஒருவேளை அதுதான் ஹீரோ உருவாக்குற ஒரு வின்லேண்ட் சகாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருந்து ஒரு கட்டத்தில் அவனும் மாறி அந்த போரே இல்லாத லைஃப்பை ஹீரோ உருவாக்கி ஒரு ஊர் உருவாதுல, அதுதான் வின்லேண்ட் சகாவாக இருக்கும் போல. அதுதான் அவன் வாயிலேருந்து அந்த தான் வருது. அமைதியாக எதுவுமே இல்லாத ஒரு போர்க்களம்னா எங்கே அமைதியாக இருக்கோ அதுதான் வின்லேண்ட் சகா அப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஊர் கிடையாது, நம்மளே கிரியேட் பண்ணணும் அந்த அமைதின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது கரெக்டாக சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.